அசுதோஷ் அக்னிகோத்ரி அப்படின்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து ஏதோ ஒரு புத்தகம் எழுதுறாரு. அதை வெளியிட போன இடத்துல வந்து அக்னிஹோத்திரின் பேர் இருக்கிறதால அவர் ஏதோ இந்திரன் சந்திரன் நல்லவர் வல்லவர் வழக்கப்படி சமஸ்கிருதம் தான் பூமியிலேருந்து தோண்டினா முதல்ல கிளம்புன வேறு கிழங்குன்னு எதை வேணா சொல்லிட்டு போட்டோம். அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. இப்போது அமித்ஷா சொல்லியிருக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆங்கிலத்துக்கு வக்காலத்து வாங்குறாங்க, ஆகவே இவங்க வெள்ளைக்காரங்களுடைய ஏஜென்ட்டு. இங்கே பாருங்கள், அமித்ஷாவே சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் தாய்மொழி முக்கியம். ஆனால் அதை விட்டுட்டு இந்த திராவிட மாடல் கும்பல்லாம் வந்து அமித்ஷாவை திட்டுறாங்கன்னு இந்த 3% 4%லாம் வெளியில் வருவானுங்க. இதன் பின்னால் இருக்கிற உள்நோக்கம் என்ன, எதற்காக இவர் இதை பேசுகிறார்? இப்போது இவங்க எல்லாமே இங்கே பேசுவாங்க. ஜெய்சங்கருக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியுறவுத்துறை அமைச்சராக வச்சுருக்காங்க, எந்த தேர்தலையுமே போட்டியிடாமல். ஏன்னா அவர் ஐநா சபையில் வேலை பார்த்தாரு, அவங்க அப்பா ஐநா சபையில் வேலை பார்த்தாரு, அவங்க பாரம்பரியமே வெள்ளைக்கார ரத்தத்திலேருந்து அப்படியே வந்த மாதிரி ஆங்கிலத்திலே வளர்ந்தவங்க. அதனால் அவருக்கு அந்த திறமையும் தீட்சமும் அதிகமாக இருக்கிற காரணத்தால் அவர் தேர்தலில் நிற்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. முப்புரி நூல் போட்டுக்கிட்டு போனால் போதும், இன்னொரு 3 தலைமுறைக்கு ஆளலாம். அதே மாதிரி நிர்மலா சீதாராமன், அவங்களுடைய பின்னணி என்னன்னு தெரியல. 3வது வந்து எந்த விதத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இன்றைக்கும் கவர்மெண்ட் காசில் வந்து பாதுகாப்பு வாங்கிட்டு ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு பிஜேபிக்கே ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்கிற சுப்பிரமணிய சாமி, இவங்க எல்லாத்துடைய மூலதனம் எது? ஆங்கிலம் இல்லாவிட்டால் இவர்களை அறியப்படுபவர்கள் யார்? ஒன்றுமே தேவையில்லைங்க. காங்கிரஸில் சசி தரூர் இருக்கார், அவர் பேசுகிற இங்கிலீஷ் அவருக்கே புரியாது. ஆனால் அந்த ஒரு காரணத்துக்காகவே அவர் உலகமாக அறிவாளின்னு சொல்லிட்டு இந்த இந்தியா பாகிஸ்தான் இப்போ வந்து பகல்காம் பிரச்சனை வந்த பிற்பாடு ஒரு தூதுக்குழு போட்டாங்கல்ல, அந்த தூதுக்குழுவில் வந்து சசி தரூரை போட்டு அனுப்புகிறாங்க. அதுக்கு காங்கிரஸ்காரர் தேவைப்படுறாரு. ஏன்னா இவருக்கு கொஞ்சம் ஜால்ரா அடிக்கிற ஆள் அவர். சசி தரூர் பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அவர் ஏதோ உலகமாக இங்கிலீஷ் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அவர் புரியாமல் பேசிட்டு, நான் என்ன சொல்கிறேன், இங்கிலீஷ் பேசுகிறது தான் ஒரு தகுதியாக இருந்ததுன்னா சசி தரூர் இந்தியாவோட பிரதமர் ஆகிருப்பார்ல. நீங்கள் ஏன் அனுப்புறீங்க? உங்கள் நாட்டை பற்றி நல்ல இங்கிலீஷில் பேசுவான்றது அவர் தலைமையில் போட்டு அனுப்புறீங்க. யார் யாரெல்லாம் போட்டு அனுப்புறீங்க? கனிமொழியை போடுறீங்க, சுப்ரியா சுலேயை போடுறீங்க, இவங்க மம்தா பானர்ஜியோடைய கசின் போடுறீங்க இல்லையா? எல்லாரும் வந்து அந்தந்த குடும்பத்திலேருந்து ஆளாக போட்டு அனுப்புறீங்க. அதுக்கு மட்டும் உங்களுக்கு ஆளுங்க தேவை. அவங்க இங்கிலீஷில் பேசணும், உங்களுக்கு வந்து வெளிநாடுகளில் போய் உங்கள் பெருமையை பரப்பணும்.